ஹலோ, வணக்கம் காய்ஸ். நல்லா இருக்கீங்களா? வேலைக்கு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. இங்கேருந்து கொல்லைக்காட்டால் வந்தேன். அதெல்லாம் மயிலெல்லாம் நிறைய மேயுது. அதான் அதை உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுவோம் தான் எடுத்தேன். ஒவ்வொரு மயில் நிற்கிது பாருங்கள், தெரியுதா? அழகா நல்லா விரிச்சு நின்றுச்சு. அது என்ன நம்மளை கண்டா பயந்து ஓடு, தெரியுதா? அன்னைக்கு பாருங்க, இப்படியே தான் போகிறது நம்ம வேலைக்கு. தெரியுதா? கிட்ட போனால் ஓடிடுதாங்க. கொல்லையில் இறங்கி நான் போகுது பாருங்க. தழையில் மறைஞ்சிரும். இங்கே போயிட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டு அந்த போது பாருங்க, தெரியுதா? அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? இதோ பாருங்க, அதுதான் எங்களுடைய குலை தெய்வம், அருள்மிகு அக்கினி வீரப்ப சுவாமி, அக்கினி வீரன் ஆலயம். அது கொஞ்சம் நான் தூரத்தில் இருந்து எடுக்கிறேன், ஆனால் உங்களுக்கு எப்படி சரியாக தெரியுதான்னு தெரியலை. அக்கினி வீரன், முத்துமாரியம்மன் சொல்லிட்டு ஒரு 7 பரிவார தெய்வங்கள் அங்கே தளத்தில் இருக்குது. மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். கைலாவனம்பேட்டை என்ற ஒரு கிராமத்தில் அது எழுந்தள்ளி இருக்குது. எங்களுக்கு கிராமம் அண்டர்காடாக இருந்தாலும் அது கொஞ்சம் தூரத்தில் இங்கே இருக்குது. அதை நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே தான் வழிபட்டு செல்கிறோம். அதுதான் எங்களுடைய குலதெய்வம், அருள்மிகு ஸ்ரீ அக்கினி வீரன் ஆலயம், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மற்றும் இன்னும் பரிவார தெய்வங்கள் உள்ளது. மொத்தம் 7-8 தெய்வங்கள் நம்ம ஆலயத்தில் உள்ளது. தெரியுதா? நீங்களும் வந்தால், நண்பர்களே, நீங்களும் வந்தால் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வாங்க, சிறப்பாக இருக்கும். மிகவும் சிறப்பாக வருடாந்திர பூஜை நடைபெறும். மிக சிறப்பாக இருக்கும். முடிந்தால் எல்லோரும் வாங்க, சாமியின் அருள் பெற்று செல்லலாம். நம்ம மயிலை பார்ப்போம். மயில் அங்கே போயிட்டு கேமரா நடந்துக்கிட்டே போகிறேன்னா, அதனால் கேமரா வந்து ஆடுது.
அப்படியே போயிட்டுருக்கேன். ஒரு கீரி பிள்ளை குறுக்க விழுந்து ஓடுது. உள்ள செடி சணல் தூர் இல்லை, சணல் செடி அதுக்குள்ளே விழுந்து போகுது. உள்ளே கிட்ட போய் எடுக்க முடியாது, அனுமதி பெற்று தான் எடுக்கணும். அதனால் நாங்கள் எட்டியே நின்று எடுக்கிறோம். கிட்ட நம்ம போய் அது வந்து நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று அப்படி ஒரு நாளைக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தூரத்தில் இருந்து காட்ட முடியும். அதை நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன், சும்மா போக முடியாதுல்ல. கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணணும், சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதை நான் தனியாக போயிட்டுருக்கேன். எல்லோரும் குடும்பத்தோடு வந்தால் எல்லோரும் சாமி கும்பிட்டு போகலாம். அதனால் நான் இப்போ போகலை. எனக்கு வேலைக்கு டைம் ஆகிட்டு இன்றைக்கி அப்படியே நடந்தே போயிட்டுருக்கேன். வந்து போனால் ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு நடந்தே போயிட்டுருக்கேன். அப்புறம் எல்லோரும் நலமாக இருங்க. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதிகம் வெயிலில் போகாதீங்க, வெயில் தாங்கவே முடியலை, அவ்வளோ வெயில். நேற்றுக்கு ஒரு 12 மணிக்கெல்லாம் வெயில் எனக்கு தாக்கவே பிடிக்கலை. இறங்கி கீழே வந்து உட்காந்துட்டேன். அதுக்குள்ளே ஒரு மயில் உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அதுக்குள்ளே ஒரு மயில் உட்காந்துருக்கு. மயில் நிறையா மேயுது நண்பர்களே. இங்கே இந்த பிஞ்சு தானியம் இருக்குல்ல, அது பயிரிட்டுருக்காங்க நிறையா. அது மழை வந்து கொஞ்சம் இடைக்காலத்தில் அதிகமாக பெஞ்சிட்டு, அதனால் எல்லோரும் பின்னாடி விளைவிக்கிறதுக்காக அப்படி தெளித்தாங்க. அது பின்னாடி விளைச்சலாக போயிட்டு, அது இப்போ வெயில் கடுமையாக இருக்குது. இப்போதைக்கு அதுக்கான ஈரப்ப பத்தலை. இடையில மழை பெஞ்சிச்சு, இருந்தாலும் அது சரியான மழையாக அதுக்கு சாகுபடிக்கு பத்தலை. அது இந்த பிஞ்சு தானியெல்லாம் பயிர் இருக்கிறதுனால இங்கே நிறையா மயில்கள் வந்து மேயுது. ஆனால் மயில் இருந்துச்சுன்னா பாம்பு நடமாட்டம் குறையுமா, நல்லது தான் அது. பாம்புக்கு பயப்பட வேண்டியதில்லை, பாம்பை தரத்திடுமா அது. நான் அதனால் கூட இப்போ இந்த இதுக்குள்ளே பயப்படாமல் போயிட்டுருக்கேன். மயில் இருக்கிறதுனால பயப்படாமல் போயிட்டுருக்கேன். நம்மளுடைய முருகர் இல்லையா அவர், சித்திரை மாதத்தில் இப்போ எல்லாம் எட்டுக்குடி, யாருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். எட்டுக்குடி போவாங்கள்ல, நான் அதுக்கு முன்னே எட்டுக்குடியில் பார்த்துருக்கேங்க மயிலுன்னு. இப்போ எல்லாம் ஊருக்குள்ளேயே அவ்வளோ மயில் மேயுது. நான் எங்கள் வீட்டால் கூட ஏதாச்சும் 1-2 தான் எப்போயாச்சும் வரும், அது எப்போயாச்சும் வரும். ஆனால் இந்த ஏரியாவில் நிறையாவே குழப்பம். ஏன்னா இங்கே பக்கம் கோடியக்கரை வந்து பக்கமாக இருக்கிறதுனால இப்படியே எல்லாம் அப்படியே மேய்ச்சலுக்கு இப்படி வந்துடுது. யாரும் அதையெல்லாம் யாரும் துன்புறுத்த மாட்டாங்க, பாட்டுக்கு செஞ்சுட்டு அது பாட்டு போயிட்டோம். அங்கெல்லாம் நிறையா நிற்கிது. அதுக்காக தான் இது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவே தான் நான் இன்றைக்கி நடந்தே வந்தேன், உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிவிட்டு. உங்கள் ஊர்லையெல்லாம் மாதிரியெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள். காலையில் இன்னும் சாப்பிடல, போய் தான் சாப்பிட்ணும். பசிக்குது, போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பிட்ணும். எங்கள் சுமதி கொஞ்சம் லேட்டாகி தான் வரும், பூவை எடுத்துகிட்டு தான் வரணும். அதனால் நான் முன்னே போயிட்டுருக்கேன்.
ஒன்றும் ஆமாம். சரி, அதுக்கு மேலே நெடுந்தூரம் கொல்லையில் போக முடியாது, காலை வலிக்குது. அதனால் இப்போ அங்கிட்டு ஒரு மெயின் ரோடு இருக்குது, அதில் ஏற்றோம்னா அதில் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு யாரும் போவாங்க. அதில் தெரியுதா நண்பர்களே, பாருங்கள், நிறையா நிற்க பாருங்கள். அந்த ஒன்று இந்தால இந்த சவுக்குகளில் ஒன்று உட்காந்துருக்கு பாருங்கள், சவுக்கு கொல்லைக்குள்ளே. அதனால் ஒரு ஆண்மயில் போகுது பாருங்கள், தெரியுதா? அந்த வருது பாருங்கள், ஒரு ஆண்மயில் மரத்தில் ஏறிட்டு. சரி நண்பர்களே, ரோடு வந்துட்டு நம்ம யாரும் பைக் வந்தால் போயிடுவேன். அப்புறம் எல்லோரும் நலமோடு இருங்க. எல்லோரும் நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள். பிடிச்சிருந்தால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எதுவும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், அதை மறுபடியும் நாங்கள் திருந்த செய்கிறோம். எங்களையும் கொஞ்சம் பாருங்கள். என்ன முகத்தை காட்டாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. முகமெல்லாம் நடந்து வந்து வேர்த்து போச்சு. அதான் வெயிலில் கடந்து